எங்க நிலாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா கார்ல வச்சு நம்ம சோளங்கி பொண்ணு உங்க குடும்பத்தை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா. ஆனா என் பொண்ணு ஒரு டிவி வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்போ ஒண்ணு இல்ல, நான் சென்னையிலே ஒரு பிளாட் பார்த்து தரேன், அங்க போய் நீங்க தங்கிக்கங்க, எதுவா இருந்தாலும் நல்ல முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கிருவாங்க. இங்க பலவனு பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட நான் கவர்மெண்ட் எக்ஸாம் கொடுக்கலான்னு இருக்கேன், அதுக்காக ஒரு டியூஷன் சென்டர்ல சேர்த்து விடுறீங்களான்னு கேட்க உடனே சேரும்னு நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன, டயரன் போட்ட வண்டியில நீ வந்தா நல்லா தானே இருக்கும், பைசா பத்தி ஒன்றும் கவலைப்படாதடா, நான் எவ்வளவு ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்ட்டு நம்ம சேரும்னு பாத்தீங்கன்னா பலவன் கிட்ட சொல்லுவாங்க. அதே இங்க நம்ம சோழனு பாத்தீங்கன்னா பாண்டி கடையில வந்து தலையை தொகை போட்டுட்டு உட்காந்துருக்க. பாண்டியும் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுடா உங்க மாமனார் என்ன சொன்னாருன்னு கேட்க, அது எப்படிடா உனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், மெசேஜ் சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, நம்ம சோழனு பாத்தீங்கன்னா நிலாவோட அப்பா சொன்னதை வச்சு நானும் பாரு பக்கத்துலயே ஒரு பிளாட் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன், தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு அவர்கிட்ட சவால் விட்டு காமிக்கணும் என்னால முடியும் அப்படின்னு. உடனே பாண்டியும் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க ஒத்துக்குவாங்களா, ஏற்கனவே அண்ணன் தங்கச்சி பாச போராட்டம், இதுல அண்ணி வீட்டை விட்டு வெளியே போனா பல்லவன் ஆடுவான், என்ன ஏதுன்னு யோசிச்சு முடிவு நீயே பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சந்தாவை பாத்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு கால் பண்ணி ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பிட்டோம், ஆனா என்ன வீட்டுல ஒரே அடிக்கடி கல்யாண பேச்சு பேசுறாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு நம்ம பாண்டிக்கிட்ட நான் பிசினஸ் பண்ண போறேன்னு நான் எடுத்த முடிவு கரெக்டானுட்டு மேடம் இப்பதான் நம்ம பாண்டிக்கிட்ட கேக்கையும் பாண்டிய பாத்தீங்கன்னா என்னடா எப்படி பேசுறாளேன்னு நினைச்சுக்குவாங்க.